பிரியப்படுத்துகிறான ஒரு கூட்டம் உண்டு. அல்லேலூயா. இந்த பூமியில பிரசங்கிக்கிறதான மனுஷர்கள் எப்ப உலகத்தை குறித்தே பிரசங்கிக்கிறார்கள் என்றால் அது மனுஷனை பிரியப்படுத்துகிறதான பிரசங்கமா இருக்கும். அல்லேலூயா. ஆனால் தேவனையும் பிரியப்படுத்துகிறதான தேவ பிள்ளைகள் அது மனுஷனை நுழைக்கவே முடியாது, உலகத்தை நுழைக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படியே நாம் யாரை பிரியப்படுத்த வேண்டும்? அல்லேலூயா. மனுஷனுக்கு பிரியமாய் நான் நடப்போம் ஆனால் ஒரு பிரயோஜனமும் அல்ல. ஆனால் தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படியாதான் தேவன் நம்மை அழைக்கிறார். அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனுக்கு பிரியமாய் நான் போதித்தால் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. அப்படியெல்லாம் மனுஷனுக்கு பிரியமாய் போதிக்கிறதா இருக்கக்கூடாது என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் நாடி மனுஷனுக்காக நாம் ஓடக்கூடாது. அல்லேலூயா. நல்லா எனக்கு காணிக்க கொடுப்பாங்க, இவன் நல்லா என்ன கவனிப்பாங்க, அப்படி நாடி ஓடுகிறதான ஊழியம் அல்ல. அல்லேலூயா. அதுதான் அங்க சுட்டி காண்பிக்கிறார். நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறார் என்றால் தேவனுடைய. ஆனா இன்னைக்கு எவ்வளோ ஊழியக்காரர் இருக்கிறாங்க, எல்லாம் ஊழியக்காரன்னா சொல்ல முடியாது. அல்லேலூயா. யார் யார் தேவனுடைய ஊழியக்காரர்கள், யார் யார் உலகத்தில் ஊழியம் செய்கிறோம், அதாவது வேதம் சொல்றது வயிற்றுக்காக ஊழியம் செய்கிற ஊழியமும் இருக்கிறது. அல்லேலூயா. வயிற்று போஜனத்துக்காக அப்பேற்பட்ட ஊழியமும் இருக்கிறது. தேவனுக்காக எப்படி அப்போஸ்தலன் பவுல் போல எல்லாவற்றையும் வெறுத்து கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவி இருக்கிறது ஆதாயம் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமா எண்ணுகிறேன் அப்படி சொல்லுகிற ஊழியக்காரர் தான் தேவனுக்கு உண்மையான ஊழியக்காரரா இருக்கிறார். அதை குறித்து தான் அந்த இடத்துல சொல்லுகிறார், யாரை நாடி நான் போதிக்கிறேன். அப்படி நான் கிறிஸ்துவுக்காக போதிக்கிற பிள்ளைகள் கிறிஸ்துவே நோக்கி பார்ப்பார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் சொல்கிற ஊழியக்காரர்களா இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லாத சுயமாய் சொல்கிறவர்கள் எல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்லவே. அல்லேலூயா. இன்னும் நான் மனுஷரை பிரியப்படுத்துறேன் என்றால் ஆமா. அல்லேலூயா. மனுஷனுக்கு பிரியமா சிஸ்டர் நீங்க என்னன்னா பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு போய் ஜெபம் பண்ணி வந்தா அது ஊழியம் கிடையாது. அல்லேலூயா. வார்த்தை சொல்ல வேண்டும். அது இரு கருக்குள்ள பட்டமா இருக்கிறது, பக்கமும் ஊழியம் கருக்குள்ள பிரிக்கிற பட்டமா இருக்கிறது. அந்த பட்டத்தை எடுத்து விருதாத பிடிக்க கூடாது. அல்லேலூயா. சொல்லுவரே வெட்டும், அது கேட்கிறவரை வெட்டும். சொல்லு நான் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தா முத வெட்டை எடுக்குதான். ஏன்னா பொய்யா பிரசங்கிட்டு வரக்கூடாது. அதுதான் சொல்கிறார், மனுஷன் பிரியப்படுத்தினா இருந்தால் நான் யாருடைய ஊழியக்காரன் அல்ல, கிறிஸ்துவுடைய. கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. அவன் கேட்டாலும் கேள விட்டாலும் கலகக்கார வீட்டாலும் சொல்லு. வேலை அதுதான், சொல்ற வேலை தான். அவன் கேட்டாலும் கேட்காவிட்ட சொல்லு. அப்படிதான் அந்த பவுல் நம்முடைய நிருபத்தில் எழுதுகிறார். அல்லேலூயா. அப்படி நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரர் என்றால் அவர் தேவன் என்ன பிரியப்படுகிறாரோ, அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தையை சொல்லுமானால் நாமும் கூட தேவனுடைய ஊழியக்காரர் தான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.